ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு வந்து சின்ன குழந்தைங்கள் வந்து இதை சாப்பிடலாம். அதாவது ஒரு 10 மாதத்துலேருந்து ஆரம்பித்து அவங்க வந்து இதை சாப்பிடலாம். வயதானவர்களுக்கும் இதை கொடுக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது. அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, கொலஸ்ட்ராலை குறைக்குது, பிளட் சர்க்குலேஷன், அதாவது இந்த ரத்தம் வந்து சீராக போகுது, ஹார்ட் டிசீஸ், இதய நோய்கள் இருந்ததுன்னா அதை வந்து தடுக்குது. இது மாதிரி எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற ட்ரை ஃப்ரூட் லட்டில் வந்து எந்தவித சுகரும் நம்ம போட போகிறதில்ல, ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. கொஞ்சோண்டு கீ சேர்த்துக்க போகிறோம், அதுவுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னென்ன ட்ரை ஃப்ரூட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாதாம், முந்திரி, பிஸ்தா, அத்திப்பழம், பேர்ச்சம்பழம், அப்புறம் வந்து காஞ்ச திராட்சை, இதெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம வந்து இந்த செய்முறைக்கு போகலாம். என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 50 கிராம் முந்திரி, 50 கிராம் அத்திப்பழம், 50 கிராம் பாதாம், 50 கிராம் பேர்ச்சம்பழம், 50 கிராம் பிஸ்தா, அதற்கப்புறம் 50 கிராம் காஞ்ச திராட்சை. இதெல்லாம் வந்து நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டுக்கு உள்ள தேவையான பொருட்கள். நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கீ ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ பாதாம் ஆட் பண்ணியிருக்கோம். வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ண வேண்டியதான். அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும். ஸோ இந்த பாதாமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்வான்டேஜ் இருக்குது. இது வந்து பிளட் சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணுது, கொலஸ்ட்ராலை குறைக்குது. ஸோ அதனால் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப வந்து இந்த ஆல்மண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. இந்த பாதாம் வந்து நல்ல வாசனை வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இதை இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்தது முந்திரி போட்டிருக்கோம். முந்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக கொழுப்புலாம் கிடையாது. அளவாக சாப்பிட்டோன்னா முந்திரி ஆக்சுவலாக ரொம்ப உடம்புக்கு நல்லது. கிட்னிக்கு ரொம்ப எஸ்பெஷலி ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சுல. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த பிஸ்தா வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதையும் வந்து கீயில் போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணுவோம். பிஸ்தா வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பிபி எல்லாம் வந்து கண்ட்ரோலில் வைக்கும். இப்போ பிஸ்தாவை ஃப்ரை பண்ணி அதையும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அடுத்தது அத்திப்பழம், அதை நம்ம ஆட் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுது. ஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட். ஸோ இந்த கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக இது வந்து ஃபைட் பண்ணுறக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அடுத்தது காஞ்ச திராட்சை ஆட் பண்ணுறோம். இந்த காஞ்ச திராட்சை வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அதாவது இந்த குழந்தைகளில் கான்ஸ்டிபேஷன் வரும்ல, மலச்சிக்கல், அதெல்லாம் நீக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த காஞ்ச திராட்சையில் வந்து ஜூஸ் கூட போடுவாங்க. ஸோ இதையும் நம்ம இதில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இதில் நம்ம சேர்க்குறோம். ஸோ இந்த காஞ்ச திராட்சையை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேர்ச்சம்பழம். இந்த பேர்ச்சம்பழம் பார்த்திங்கன்னா அயன் ரிச், அதாவது அயன் சத்து உள்ளது. அதனால் வந்து அனீமியா அப்படின்னு, அந்த அனீமியாங்கிறது இந்த ரத்த சோகை இல்லையா, அதெல்லாம் வராது. ஹீமோக்ளோபினோட லெவலையே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் கர்ப்பிணி பெண்களும் கண்டிப்பாக வந்து இந்த அயன் சத்து உள்ள பேர்ச்சம்பழம் சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறு குழந்தைகளுக்கும் இந்த பேர்ச்சம்பழம் வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தனித்தனியாக கூட பவுடர் பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப 6 மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, 8 மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்ல பவுடர்டாக கொடுப்போம் இல்லையா. ஸோ அதை மாதிரி கொஞ்சம் பெரியவங்களுக்கு, லைக் கொஞ்சம் அதை விட பெரிய குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்கன்னா அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பொடியாக தேவையில்லை. ஸோ மிக்சியில் அரைக்கலாம். இப்போது ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்.
ஸோ நான் ரொம்ப பவுடர்டாக அரைக்கலை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக எனக்கு பிடிச்சதுனால என் குழந்த ஒரு வயசு, ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக அரைச்சிருக்கேன். ஸோ 8 months 6 monthsனால் அப்படி பவுடர்டாக அரைச்சி லட்டு மாதிரி பிடிச்சிட வேண்டிதான். ஸோ இப்போ வந்து இதை லட்டு மாதிரி நம்ம பிடிக்க வேண்டிதான். பார்த்திங்கனாலே தெரியும், ஜஸ்ட் அந்த கீ ஆல்ரெடி இருக்குது. ஸோ ரொம்ப சத்து உள்ளது. இது வரைக்கும் நான் ஒன்றொன்றத்தோட பெனிஃபிட்டை தனியாக சொன்னேன், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இருந்தோன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். எக்கச்சக்க சத்து நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், அதாவது ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை இன்னும் நல்லா பவுடர்டாக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து மில்கில் கூட இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக கொடுக்கலாம் நம்ம. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் லட்டு வந்து பண்ணணும். லட்டு எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் என்னென்ன வீடியோஸ் போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.